ஹே டியர் டுடே நம்ம ஜின்னும் பார்க்க தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா டைட்டில் பெருசாக இருக்குது, தமிழில் வச்சுருக்கேன் பார்த்துருங்க. நம்ம கேஸ் டைரிக்கெலாம் போகலாம். ஸ்டோரி டைட்டில் கொடுத்தது நம்ம ராகவி டியர். தேங்க்யூ. ஓகே, இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு அப்படியே அர்ஜென்ட்டாக என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா வாஷ்ரூம் ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் தான் போவேன் அப்படிங்கிறா. சொன்னீங்க சனியம் பிடிச்ச நாயே போடி தூர, எப்போ பார்த்தாலும் நான் உள்ளே போகிறப்ப தான் நான் தான் போவேன்ட்டு வருவா. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் எனக்கு வாஷ்ரூம் போகணுண்டியா அப்படிங்கிறீங்க. அவளுக்கு இன்னும் கடுப்பாது, நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறா. சொன்னீங்க அப்போ நாளே நான் டான்ஸ் ஆட போயிட்டுருக்கேனா, நானும் வேலைக்கு தான் போகணும், இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ரொம்ப அர்ஜென்ட் வேறு. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அவெல்லாம் ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட், கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. 2 பேரும் அந்த கதவு கிட்ட ஓகேவா. ஸோ 2 பேரும் வந்துட்டு ஹாஸ்டலில் இருக்கிறீங்க. ஒரு ரூமுக்கு 2-3 பேர் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு 2 பேர் தான் இருக்கீங்க, நீங்கள் சாரா ஓகேவா. ஸோ அந்த ஹாஸ்டல் அந்த பாத்ரூம் டோரை பிடிச்சிட்டு 2 பேரும் நீ போ நான் போ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவள் வந்துட்டு விடவே மாட்டேங்கிறா. எனக்கு டைம் ஆச்சுங்கிறா. ஸோ நீங்கள் ஐயோ எனக்கு நான் குளிக்கிறது கூட அப்புறம் குளிச்சுக்கிறேன், இப்போதைக்கு ரெஸ்ட் ரூம் மாதிரி போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. அவளுக்கு என்ன பிரச்சனையோ உங்களை விடவே மாட்டேங்கிறா. 2 பேர் 10 நிமிஷம் பேசியிருப்பீங்க. யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தா இந்நேரம் 10 நிமிஷத்தில் யாராவது குளிச்சுட்டே வந்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கடுப்பாயிடுச்சு. மரியாதையே இப்போ கையிடு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவள் விடவே மாட்டேங்கிறா. அவள் உள்ள போகிற பார்க்குறா. ஆனால் உங்களுக்கு அவசரம் தாங்க முடியல. இந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் கையை பிடிச்சிட்டு நன்னு கடிச்சு வச்சிடுறீங்க. ஸோ அவள் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கையை பார்க்கறதுக்குள்ள அந்த கேப்பில் நீங்கள் வாஷ்ரூம் போயிடுறீங்க. ஸோ போயிட்டு நீங்கள் இப்போ தான் சாமி எப்பா இன்னும் தினமும் ஒரே போராட்டமாக இருக்குது இந்த வாழ்க்கைக்கு. எதுக்கெல்லாம் மனுஷன் போராடுறதுன்னு ஒரு வேண்டாமா, போய் இதுக்கெல்லாம் கூடவா நான் போராடணும், என்ன கடவுளே என் வாழ்க்கை மட்டும் இப்படி நீ டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு விரக்தியாக இருக்குது. ஸோ இப்போ மேடம் வந்துட்டு வெளியே நின்று கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. கதவை திரடி நான் நீ எல்லாம் உருப்பிடுவியா, போடி போ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கா. சொன்னீங்க சரி பாவம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் மட்டும் போயிட்டு அப்படியே வெளியே வந்திருப்பீங்க. வந்ததுக்கப்புறம் போய் குளிப்ப அப்படிங்கிறீங்க. ஸோ அவள் வந்துட்டு சிவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் குளிக்க போகிறா. ஸோ அவள் குளிச்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் உன்னால் நான் தினமும் லேட்டாக போகிறேன், உனக்கு எவ்வளோ விஷயம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ எனக்கு ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு கூட 2 செகண்ட் விட மாட்டேங்கிறல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவள் வந்துட்டு ஆமாம் மேடம் பெரிய ஐடி வேலைக்கு போகிறீங்க, இல்லை கலெக்டர் உத்தியோகத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு நான் வந்துட்டு எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு போகிறது பேபி சிட்டர் வேலைக்கு, இதில் உனக்கு டைமிங் வேறு, போவியா அக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி உங்களை மட்டும் தட்டிட்டு போயிடுறா. ஸோ நல்லா கிண்டல் பண்ணுவாள் உங்களை இந்த வேலையை வச்சு. ஸோ உங்களுக்கு கடுப்பாகும், உங்களுக்கு கோவம் வந்துச்சு. எல்லாம் ஒரு கொஞ்ச நாள் தான், நான் பெரிய கம்பெனியில் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரட்டும், அதுக்கப்புறம் நீ எல்லாம் என் கால் தூசி சமமாக மாட்டேடி, உன்னோட சம்பளத்தை விட 5 மடங்கு எனக்கு வந்துட்டு சேலரி கிடைக்கும், அந்த கம்பெனியை மட்டும் நான் செலக்ட் ஆகிட்டேனா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவள் வந்துட்டு அதான் உனக்கே டவுட்டு செலக்ட் ஆகிட்டேனா அப்படிங்கிற. ஸோ நீ ஆகவெல்லாம் மாட்டேன், ஒழுங்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணி தொலைஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. சொன்னீங்க பண்ணேன்டி நல்லா தான் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் ஜாபு எனக்கு தெரியல, கிட்டத்தட்ட 1 மந்த் ஆச்சு, அவங்க கால் பேக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இன்னுமே கால் பண்ணலை, எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கீங்க. ஸோ அவள் வந்துட்டு அது ரொம்ப பெரிய கம்பெனி மேடம், ஸோ ஒரு ஆள் வேலைக்கு வேணும்னு நினச்சாங்கன்னா கூட 1000 பேர்த்துக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி வச்சுட்டு மிச்சம் பாதி பேர்த்த ஹோல்டில் வைப்பாங்க, எப்போல்லாம் அவங்களுக்கு கால் தேவைப்படுதோ அப்போ வந்துட்டு கால் பேக் பண்ணுவாங்க, ஓகேவா, வெயிட்டிங் லிஸ்ட்டு தான் நீ அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ உங்களுக்கு பரவாயில்ல, அட்லீஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்லேயாவது நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு ஹோப்போடு தான் இருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் குளிக்கிறீங்க. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு ரெடியாகி கிளம்புறீங்க. அவள் ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளம்பி போயிருப்பா. அவள் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறா. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ வேறு பக்கம் வேலை தேடிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக அவளுக்கும் உங்களை மாதிரியே தான். ஸோ என்னென்னா 2 பேருமே நிறைய பக்கம் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. உங்கள் 2 பேர் எப்படின்னா வீட்டில் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் நான் வேலைக்கு போகிறேன்னு வீராப்போ கிளம்பி வந்திருப்பீங்க. வந்து பார்த்தா ஹாஸ்டல் ஃபீஸ் கூட கட்டுறதுக்கு முடியல, ஏன்னா வேலை எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நல்ல வேலை கிடைக்க வரைக்கும் கிடைச்ச வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ அவளாச்சும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வேலைக்கு போகிறா, ஆனால் நீங்கள் பேபி சிட்டிங் வேலைக்கு போகிறீங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு கலாய்ச்சிட்டே இருப்பா. அப்படி தான் இப்போ வந்துட்டு நீங்களும் கிளம்பி முடிச்சு பார்க்குறீங்க, மணி 10 ஆயிடுச்சு. ஐயோ போச்சு, போனால் அந்த சிடுமூஞ்சி எப்போ பார்த்தாலும் கத்துவான், ஒரு நாளைக்கு கூட சீக்கிரம் வர முடியாதான்னு கேட்பான். எப்போ பார்த்தாலும் திட்டு வாங்குற மாதிரி நடந்துக்கிற வயனி, முதல்ல எல்லா பிரச்சனையும் கூட தான் இருக்குது,
காலையில் நேரமாக தான் இருந்துச்சு தொலைஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு அப்படி ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ ரெடியாகி முடிச்சதுக்கப்புறமா அடிச்சு பிடிச்சி பறந்து கிளம்பி போகிறீங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு போயிட்டு கேப் பிடிச்சி போகலான்னு போய் பார்க்குறீங்க. உங்கள் நேரமாக என்னன்னு தெரியல, எல்லா கேப்பும் என்கேஜாகவே இருக்குது, எதுவுமே ஃப்ரீயாக வர மாட்டேங்குது. கடுப்பில் நின்றுருக்கிறப்போ கரெக்டாக வந்துட்டு ஒரு குட்டி பையன் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அதை பார்க்குறீங்க, என்ன நினச்சிங்களோ தெரியல. ஒரு 5 செகண்ட் கழிச்சு பார்த்தா நீங்கள் அவன் கூட பின்னாடி உட்காந்து சைக்கிளில் வந்துட்டு ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவன் முன்னாடி உட்காந்துருப்பான். ஸோ நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டே பெடல் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி அவங்க கூட சைக்கிளில் போயிட்டுருக்கீங்க. ஸோ அவன் அப்படி ஜாலியாக அவங்க கூட சிரிச்சிட்டு பேசிகிட்டு வந்துட்டுருக்கான். அப்படி தான் ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ அந்த பேபி சிட்டிங் வேலைக்கு உள்ளே போயினா அது பெரிய வீடு, ஓகேவா? ஸோ கேட்டில் வாட்ச்மேன் வந்துட்டு, என்ன பாப்பா இன்றைக்கும் லேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க, நான் இன்றைக்கும் லேட்டு, செம்மத்தியாக திட்டு வாங்க போகிறேன். சே, என்னால் சீக்கிரம் கிளம்பவே முடியல, என் அவசரத்துக்கு ஒரு கேப் கூட கிடைக்கல, சைக்கிளில் லிஃப்ட் கேட்டு வந்தேன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படிங்கிறீங்க. அந்த சிரிச்சிட்டே, சரி சரி போ, திட்டு வாங்குறது என்ன நமக்கு புதுசாக, உள்ளே போய் இப்போ நீ திட்டு வாங்குவேன், வெளியே வரும்போது நான் வாங்குவேன், இதெல்லாம் பழகின விஷயம், இதெல்லாம் தொடச்சி போட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. நீங்களும் ஆமாம் வேறு வழி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே ஓடி போகிறீங்க, ஓகேவா? ஸோ ஓடுறீங்க. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. அங்கே என்னடானா அப்படியே கையை கட்டிட்டு வாசல் முன்னாடியே ஒரு உருவம் நின்றுட்டு இருக்குது. யாருன்னு பார்த்தா ஜின் தான். அப்படியே வந்துட்டு கண்ணு மணி தெரியாமல் ஓடிருப்பீங்க இல்லை? ஸோ ஓடி போய் அவர் மேலே முட்டி நிற்கிறீங்க. அப்புறம் பார்த்தா அவர் சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு நாளைக்கு உனக்கு எத்தனை காரணம் தான் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் நிஜமாகவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கேப் கிடைக்கல அப்படிங்கிறீங்க. இங்கே பாருங்கள், டைமுக்கு வந்து ஒர்க் பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லைனா நான் வேறு யாரையாவது பேபி சிட்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமாக வேறு பேசுகிறாரு. நீங்கள் சாரி இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜின்னும் வந்துட்டு, தினமும் உனக்காக இல்லை உன்னால் நான் ஆஃபீஸ்க்கு 1 hour லேட்டாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சாரி சார், நாளையிலேருந்து நான் சீக்கிரம் வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இருந்துட்டு ஓகே கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எல்லாம் வெளியே போகிறத தான் கெட் லாஸ்ட் சொல்லுவாங்க, இவங்க உள்ளே போகிறதுக்கு கெட் லாஸ்ட் சொல்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா சாமி இன்னைக்கு இதோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடுறீங்க. அப்படி போய் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா தூங்கிட்டுருக்கான். ஸோ அச்சோ நல்ல வேலை அவன் தூங்கிட்டு தானே இருக்கான். இவர் கிளம்பி போக வேண்டியது தானே, இங்கே மேட் யாராவது இருந்தால் பார்த்துக்க சொல்லிவிட்டு இவருக்கு லேட்டாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. ஸோ அப்படியே தான் ஜின் வந்துட்டு ஆஃபீஸ் போயிருப்பார். அங்கே போனால் மீட்டிங்க்கு வேறு லேட்டு. அவர் அங்கே இருக்கிற பிஏ கிட்டேலாம் வாழ் கத்திட்டு எல்லாத்திட்டையும் திட்டிட்டு ஒரு மாதிரி ஹரிபரியாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜிம் தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பாட்டேக்கிறீங்க, செம்ம க்யூட்டாக இருக்கான். ஸோ மோஸ்ட்லி ஜிம் வந்துட்டு நீங்கள் இப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க, பிக்கெல்லாம் வரும்ல ஜிம்மின் குழந்தையாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, அச்சோ அழகாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறப்போ குழந்தைங்க தூங்குறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி சில பேர் வந்துட்டு இந்த ஒருத்தரை வந்து ட்ரிப் தட்டிகிட்டே இருப்போம்ல. ஸோ இப்படி இழுத்து விடுவோம்ல, அப்படி இழுத்து விடும்போது கூட பப்பா அப்படிங்கிற மாதிரி வரும்ல. ஸோ அந்த மாதிரி அவன் தூங்கிட்டு இருக்கான் க்யூட்டாக, பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே போட்டு அவன் வாய் போட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி சவுண்டு வருது, க்யூட்டாக இருக்குது. அப்படியே வந்துட்டு உங்கள் கை பட்டதுமே ஒரு 2 செகண்டில் அவன் முழிச்சிட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். உங்களுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. என்ன தான் ஜின் வந்து உங்களை கோவமாக திட்டினாலுமே உங்களுக்கு வேறு எங்கேயாவது வேலை கிடைக்காமே போயிடும். ஆனாலுமே இவனோட ஃபேஸ்க்காகவே நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கீங்க. லைட்டாக வந்து அழுத்திட்டு வாங்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு சின்ன ஃபேஸ்க்காகவே இங்கே வந்துட்டு வேலைக்கு வந்துட்டுருக்கீங்க. ஸோ சாரா கூட கேட்பா, ஏண்டி அங்கே தான் வந்துட்டு வேறு வேலை இல்லைன்னா வேறு பக்கம் வேலை பார்க்கலாம்ல, இதுக்கு நீ பேபி சிட்டிங்க்கெலாம் போகிற, உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பா. அவள் வேலை பார்க்குற கடையில் கூட வேலை பார்க்க வரியான்னு கேட்குறா. நீங்கள் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னவோ தெரியல என்னால் அவனை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியல, அதனால தான் லீவ் விட்டால் கூட நான் போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவன் முழிச்சதுமே அப்படியே கண்ணை முழிச்சதுமே குழந்தைங்க பார்த்தா ஒவ்வொன்று அழுகும். ஆனால் இது மட்டும் உங்களை பார்த்தா சிரிக்கிறான். ஸோ நீங்களும் வந்துட்டு முழிச்சிட்டியா நீ, நல்ல வேலை எங்கே நீ தூங்கிடுவோன்னு நினச்சேன்டா, எனக்கு போர் அடிக்குது விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் கை குழந்தையாக இருக்கிறான், கிட்டத்தட்ட 2 வயசு தான் 1.5 வயசு தான் இருக்கும். அப்படியே படுத்துட்டு இருக்கிறான், கை காலை மட்டும் ஆடிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அவங்க கூட ஏதோ விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ கரெக்டாக இப்போ மெய்ட் வந்துட்டு வராங்க. என்னம்மா ஒயினு இன்னைக்கு கொஞ்சம் டோஸ் கம்மி போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எனக்காக கேட்குறீங்க. சாமி எல்லாம் என் ஃப்ரெண்டு சாராவால், அவள் பண்ணுறது தினமும் லேட்டு,
நாளையிலேருந்து நான் விடிய காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த பாத்ரூம் பிரச்சனை தாக்கா பெரும் பிரச்சனையாக இருக்குது, அதனால தாக்கா லேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அங்கே போனீங்க அப்படின்னா கவனிப்பெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அவனுக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டுறீங்க. அவனுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்குது. ஆக்சுவலாக அவங்க பைனாப்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு குழந்தைக்கு கொடுக்காத, அதாவது சளி பிடிச்சிக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் இப்படியே குழந்தையெல்லாம் வளர்க்கக்கூடாது அக்கா, எல்லாமே கொடுத்து பழக்கணும். அப்போ தான் அவனுக்கு வந்துட்டு எல்லா சத்தும் கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. அவன் வந்துட்டு சும்மா சப்பிக்கிட்டே இருக்கான். அந்த எசன்ஸ் மட்டும் இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் சப்பி எடுக்கிறான். பல்லு கொஞ்சம் 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 தான் முளைக்கிற மாதிரி இருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே அந்த இது புழிஞ்சு அவன் நாக்கில் வச்சுட்ருக்கீங்க. ஸோ நல்லா அவனுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு போல், திரும்ப திரும்ப கேட்குறான். ஸோ இந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இங்கே நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கிறீங்க. தினமும் திட்டு வாங்கிட்டே தான் இருப்பீங்க லேட்டாக வரத்துக்கு. மற்றபடி வேறு எதுக்கும் நீங்கள் திட்டு வாங்க மாட்டீங்க. ஸோ என்ன தான் ஜின் வந்து உங்களை திட்டினாலுமே லேட்டாக வரீங்கன்னு சொல்லிட்டு வேறு ஆளை போட்டு பார்த்துக்க அவருக்கும் கொஞ்சம் லேட் ஆகாது. ஆனால் நம்ம சிம் வந்துட்டு வேறு யார்கிட்டையும் ஒட்ட மாட்டான். அங்கே இருக்கிற மெய்டுவே வந்துட்டு கையில் தொடக்கூடாது, அவனை தொட்டுட்டா அவ்வளோதான், ஒரே அற்பாட்டம் அழுகையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு உங்களை தவிர அவனுக்கு வேறு யாருமே செட் ஆகாது, வேறு யாருமே அவனை தொடக்கூட முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க கூட மட்டும்தான் அட்டாச்மெண்ட்டாக இருப்பான். சில டைம் ஜின்கிட்ட கூட போக மாட்டான். ஸோ இப்போ வந்துட்டு 2 பேர் அப்படியே கொஞ்சம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே தான் அவன் வந்துட்டு கூட நல்லா விளையாடிட்டு இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சம் நடப்பான். அப்படியே கையை பிடிச்சி நடக்க வைக்கிறீங்க. ஸோ அப்படியே க்யூட்டாக தவக்கல் மாதிரி ஒரு மாதிரி செம்ம க்யூட்டாக அவன் நடந்துட்டு வந்துருக்கலாம், பதக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்றுட்டு டே சிம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஸோ அவன் வந்துட்டு உங்களை பிடிக்கிறதுக்கு அவன் வந்துட்டு உங்ககிட்டயே வரணும்னு நினைப்பான். ஆனால் நீங்கள் வந்துட்டு அவனை விட்டு விலகி போனால் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ திரும்ப மூஞ்செல்லாம் வாடி போயிடும். நீங்கள் வேணும்னே அவனை விட்டு தள்ளி போய் நின்றுட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஸோ அவன் அப்படியே தவந்து வந்தால் ரொம்ப அவனுக்கு லேட் ஆகுற மாதிரி இருக்கும் போல். ஸோ அப்படியே எழுந்திரிச்சு நீங்கள் ட்ரை பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதுக்கும் பழக்கி விட்டுறீங்க. அதுக்கப்புறம் காலில் நிற்க வச்சு நடக்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக போகும் அவன் கூட. ஸோ இப்படி தான் ஒரு 2-3 மந்த் போயிருக்கும். நீங்கள் டெய்லி இதே ஜாப் தான் பண்ணிகிட்ருப்பீங்க. அவனும் வந்துட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசாயிட்டு வரான்ல. இப்போ வந்துட்டு ஒன் டே வந்து என்னென்னா ஜின்னோட ஆன்ட்டி வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணி. பட் இன்னும் நீங்கள் அவங்கள பார்த்ததே இல்லை. இப்போ தான் அவங்கள வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க வந்திருக்காங்க. நீ யாருமான்னு கேட்குறாங்க. நான் வந்துட்டு இங்கே பேபி சிட்டராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ சிம்மை நான் தான் பார்த்துக்கிறேன் ஆண்டி, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்கா யுனாக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ யுனா அவங்களும் வராங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தா இவங்க வாங்கம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரியும் போல், நல்லா இருக்க யுனா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஜின் சாருக்கு வந்துட்டு சொன்னீங்களா, அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமான்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க யுனாக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணால் வந்துடுவாரா அவர், ஆனால் மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ இந்த டைமில் அந்த ஆண்டி இருந்துட்டு நானே அவனுக்கு வரும்போது கால் பண்ணிட்டு தாம்மா வந்தேன். ஸோ ஒரு மீட்டிங் இருக்கான், முடிச்சுட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, எதாவது சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு 2 பேர் மாற்றி அவங்களுக்கு கவனிக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு இல்லைடா எனக்கு போதும், நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, இப்போ கொஞ்சம் சாப்பிடுங்க, மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா அவங்களை கவனிச்சிக்கிறீங்க. அவங்களுக்கு என்னமோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது பார்க்குறப்பவே. ஸோ அடுத்து வந்துட்டு நான் வரைக்கும் சிம் தூங்கிட்டு இருந்திருப்பார். ஸோ அவங்களும் கேட்குறாங்க சிம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான் ஆண்டி, கொண்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கொண்டு வாடா அப்படின்னு சொல்லவும் நீங்களும் ஓடி போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. ஸோ உங்கள் கையில் இருக்க வரைக்கும் சமத்தா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க கைக்கு போனதுமே கண்ணை முடிச்சு பார்க்குறான். பார்த்தா வேறு மூஞ்சி. அவ்வளோதான், ஒன்று கத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ நீங்கள் வச்சு அழுகுறானேன்ட்டு ஆண்டி தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு கொஞ்சம் நேரம் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி அப்புறம் அவனை சமாதானப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் தான் தூங்குறான். அவங்க மடியிலே தான் தூங்குறான், வேறு எங்கேயுமே இருக்க மாட்டேங்கிறான். அந்த ஆண்டி எல்லாமே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படி தான் அதுக்கப்புறம் ஜின் வந்திருப்பார். ஸோ ஜின்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா என்ன முடிவு பண்ணியிருக்க, நான் சொன்னதை பற்றி யோசி அப்படின்னு சொல்லவும் நான் யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆண்டி, தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போதைக்கு எனக்கு வேறு எதுவும் வேணாம், எனக்கு சிம் போதும், என்னோடய பிஸ்னஸ் போதும், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆண்டி இருந்துட்டு இப்படியெல்லாம் ஒன்றும் விட முடியாது ஜின், புரிஞ்சுக்கோ, நான் நெக்ஸ்ட் டைம் வருவேன், கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் மந்த்தே நான் வருவேன். ஸோ அப்போ நீ எனக்கு நல்ல முடிவாக சொல்கிற, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், ஆனால் என்னோடய முடிவு எப்போவுமே இதுதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த ஆண்டி இருந்துட்டு சரி ஓகே ஜின்,
அதெல்லாம் இருக்கட்டும், என்ன உன் பிள்ளை அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும்தான் ஒட்டிக்கிறான், வேறு யாராவது தொட்டால் கூட அழுகிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜின்னு வந்துட்டு அவங்கக்கிட்டே பழகிட்டான். ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்க தான் பார்த்துக்குறாங்க. ஸோ என்கிட்டே சில டைம் வரமாட்டான், அழுவான், வயன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களும் யோசிக்கிறாங்க, சரிப்பா ஜின், எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த ஊரில் வேலை இருக்குது, நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜின்னு வந்துட்டு, என்ன இப்படி கேட்குறீங்க, ஸோ நம்ம வீடு உங்களோட வீடு, நீங்கள் தங்கிக்கோங்க, இதுக்கு பர்மிஷன் கூட கேட்பீங்களா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா ஒரு வார்த்தை நான் உங்ககிட்ட கேட்கணும்ல, அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ இப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஆண்டி, என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு என்னோடய அம்மாவோட தங்கச்சி இல்லையா, ஸோ ஆக்சுவலாக என்னோடய சித்தி, அதனால் நான் உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மா எப்படியோ அந்த மாதிரி தான் நான் உங்களை பார்க்குறேன், ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் கேட்டு எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்க, நீங்கள் இங்கேயே இருக்கிறீங்கன்னா கூட எனக்கு ஓகே தான், எனக்கு ஹாப்பி தான் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஓ அப்போ இவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்களா, அப்போ நமக்கு வேலை இல்லையா அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க. ஸோ அந்த ஆண்டி வந்துட்டு, சரிப்பா நீ மீட்டிங் இருக்குன்னு சொன்னால போ, நான் பார்த்துக்கிறேன், வைன் இருக்கா, நான் சப்போர்ட்டுக்கு ஏதாவது வேணா அவள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஜின் வந்துட்டு, இல்லை ஆண்டி உங்களுக்கு எதனாவது வேணும்னா யூனா அக்காவை கேளுங்க, வைன் வந்துட்டு சிம்சிமா மட்டும் பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஸோ வீட்டு வேலை எதுவுமே அவங்கக்கிட்ட வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி அது வேறு சொல்லிட்டு போகிறாரு. இந்த ஆன்ட்டிக்கு ஆல்ரெடி மண்டக்குள்ளே ஏதோ ஓடிக்கிட்டு இருந்திருக்கு, இப்போ வேறு எதோ ஓடுது. நீங்கள் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா சிம்சிமை மடியில் வச்சு தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அந்த ஆண்டி உங்களை பார்க்குறாங்க, சிம்சிமையும் பார்க்குறாங்க, அழகாக தூங்குறான். அவன் தூங்குறப்ப நீங்கள் தட்டி கொடுத்துட்டு ஒரு மாதிரி அவனை சும்மா விளையாட்டு காட்டிட்டு நோண்டிகிட்டே இருப்பீங்களா கண்ணத்தெல்லாம் பிடிச்சிட்டு. ஸோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அடுத்தவங்க குழந்தைங்கிற ஒரு தாட்டே இல்லாமல் நீங்கள் வளர்த்துற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரி ஓகேன்ட்டு, ஏம்மா வயன் நீ அவனை தூக்கிட்டு மேலே கொண்டு போய் படுக்க வச்சு அங்கே பார்த்துக்கோ, இங்கே அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, உனக்கு கால் வலிக்கும், எந்திரி கொண்டு போய் அங்கே படுக்கவே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அவனை தூக்கிட்டு போகிறீங்க. நீங்கள் அங்கே போனதுக்கப்புறமா யூனாவை கூப்பிட்டு, யூனா இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. யூனா வராங்க, இங்கே உட்காரடி அப்படிங்கிறாங்க. அச்சோ நான் கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், கொடுத்துனா பாரு என்னது, எல்லோரும் மனுஷங்க தான், வேலை செய்கிறீங்கக்காக கீழே உட்கார வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் தான் வந்துட்டு காப்பாற்றிக்கணும், சரியா உட்காரிங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பழகிற கேரக்டர், ஓகேவா. ஸோ அந்த ஆண்டி அப்போ வந்துட்டு யூனாவும் வந்து உட்காந்துக்கிறாங்க. யூனா இந்த சின்ன ஏன் வைன்கிட்ட எந்த வேலையும் வாங்க வேணான்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துட்டு ஏன்னா வைனை இந்த வேலைக்காக மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஸோ வீட்டு வேலையெல்லாம் பார்க்க நான் இருக்கல, என்கிட்ட வாங்கிக்கோங்க, என்னென்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்படி கேட்கலடி, நல்லா யோசிச்சுப்பாரு, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு வைனை பிடிச்சிருக்கா என்னமோ, அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் யூனா ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் தப்பாக பேசாதீங்க, அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு, நம்ம அண்ணன் அதாவது நம்ம சாரும் தங்கமான பையன், எப்படியெல்லாம் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், அப்படி கிறுக்குச்சி என்னடி பேசிகிட்டு இருக்கிற, நான் கேட்குறேன் ஜஸ்ட் கேட்குறேன், அவங்க ஏன்னா ஜின்னுக்கு வயனை பிடிச்சிருக்கா என்ன அதை மட்டும் சொல்ல அப்படின்னு சொல்லவும், எனக்கு தெரிஞ்ச அப்படியெல்லாம் இல்லை, அவர் எல்லாத்துக்கிட்டையும் ஜென்யூனாக தான் இருக்கார், நார்மலாக தான் பேசுவார் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இந்த டைமில் அந்த ஆண்டி வந்துட்டு, இல்லைன்னா என்ன இருக்கிற மாதிரி உருவாக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி யூனா கேட்கவும், ஆமாம் நானும் இவன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், அவனோட ஒய்ஃப் இறந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, குழந்தை பார்த்துக்கிறதுக்கு எத்தனை நாளைக்கு பேபி சீட்டர் வைக்க முடியும், அதனால அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன், மாட்டவே மாட்டேங்கிறான், அப்போ இவனுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும், அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவளும் கேட்க, அதுவா எனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யூனா அப்படி சொல்லவும், இருந்தாலும் நான் பிரித்து விட்டுருவேன், ஏன்னா அந்த ஒரு மோட்டிவில் தான் நான் இருக்கேன், சரி ஓகே அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லாத நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும், ஏன்னா நான் செல்ஃபிஷாக யோசிக்கிறேன்னு நினைக்காத, அவளும் கஷ்டப்பட்டுட்ருக்கா, ஸோ அவளுக்கு ஒரு ஃபேமிலி வேணும், அது இல்லாமல் நல்லா பார்த்துக்கிறா சிம்சிமே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு, ஏன் நம்ம வீட்டு மருமகளை ஆக்கிடக்கூடாது, ஏன்னா அவன் பாரு என்னாரும் அவகிட்டே தான் ஓட்டிகிட்டு இருக்கான், ஸோ அவளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் மேலே காலை போட்டுட்டு ஒரு மாதிரி பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யூனா அப்படியே மேலே கீழே வைக்க பார்க்குறா, என்ன மேடம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, சாருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் வயன் சின்ன பொண்ணு, அவளுக்கு இன்னும் கல்யாணம்லாம் ஆகலை, இப்போ தான் காலேஜெல்லாம் முடிச்சிருக்கா, அவங்க வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், வீட்டில் ஒத்துக்கிட்டா என்ன ஒத்துக்கலான்னா என்ன, நான் அதுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது பிளான் வச்சுருப்பேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யோசிக்கிறாங்க. ஸோ யூனாவும் இதுக்கு வந்துட்டு உடந்த, ஏன்னா ஜென் நல்ல பையன், அதுவும் இல்லாமல் நீங்களும் நல்ல பொண்ணு, ஸோ நீங்கள் நல்லா சிம்சிமாக பார்த்துக்கிறீங்க, அதனால அவளும் வந்துட்டு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஸோ இப்படியே தான் அவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் சிம்சிம் எந்திரிச்சு தான் அவங்க கூட விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த ஆண்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 2-3 நாள் அப்படியே அமைதியாக இருக்காங்க. எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு அவங்க இருக்கிறது இடமே தெரியாத மாதிரி அமைதியாக இருக்காங்க. நீங்களும் போவீங்க வருவீங்க, அந்த ஆண்டிக்கு விஷயம்லாம் பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் உட்காந்து சாப்பிட்றது, சிம்சிமை வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறது, இதே மாதிரி தான் அவங்க அவங்கள ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜின்னும் வந்துட்டு உங்ககிட்ட எவ்வளோ ஜென்யூனாக கைண்ட்லியாக நடந்துப்பார். அதாவது லேட்டாக வரீங்கன்னு மட்டும் தான் கோவப்படுவாரே தவிர மற்றபடி வேறு எதுவும் தப்பாக பேச மாட்டார். ஸோ நீங்களும் வந்துட்டு அதை கண்டுக்கவே மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் லேட்டாக தான் வருவீங்க, சுட்டு போட்டாலும் உங்களால் சீக்கிரம் வர முடியாது, அதனால் எப்போவுமே லேட்டு தான். ஸோ ஜின்னும் வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 திட்டிட்டு உங்களை பார்த்துட்டு தான் போவார். எல்லாமே அந்த ஆண்டி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு 1 வீக் ஆகுது 1 வீக் ஆகுது. ஸோ 1 வீக் ஆனதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் சிம்சிமை பார்த்துட்ருப்பீங்களா, ஸோ அவங்க வந்துட்டு சிம்சிமை தூங்க வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தூங்க வச்சிட்டேன் ஆண்டி, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, சார் வந்ததுமே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைம்மா, அது வந்து இன்றைக்கி ஜின் ஏதோ மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னால், அதனால் அவன் இன்றைக்கி வரமாட்டான்னு நினைக்கிறேன், நீயே சிம்சிமை பார்த்துக்கிறியா, நீ இல்லைன்னா அவன் ரொம்ப அழுவான், ரொம்ப கஷ்டமாயிருமா நைட்டில், அதுவும் இல்லாமல் குழந்த நைட் ஃபுல்லாக அழுதுச்சுன்னா உனக்கே தெரியும்ல, ஏன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆண்டி, நான் நைட் டைம்லாம் இங்கே இருந்ததே இல்லை, ஐயோ என் ஃப்ரெண்டு தனியாக இருப்பா, அதுவும் இல்லாமல் வீட்டிலலாம் இந்த மாதிரி நைட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அட என்ன இப்படி சொல்கிற, உன்னை தப்பாக நாங்கள் ஏதாவது சொன்னோமா என்ன, குழந்தைக்காக தானே கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி, அது வந்து அவன் அழமாட்டான், நைட்டு தூங்கினானா எந்திரிக்க மாட்டான், மார்னிங் தான் எந்திரிப்பான், எந்த தொல்லையும் பண்ண மாட்டான், சமத்தான் தூங்கிடுவான், அவன் தூங்கிட்டுருக்கான், நீங்கள் அவனை பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. அவங்கன்னா இல்லைம்மா அவள் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறக்க நீங்கள் போகிற இதுலேயே தான் இருக்கீங்க. ஸோ உடனே யூனாக்கு அப்படி கண்ணில் சாட பண்ணுறாங்க. ஸோ யூனா உடனே மேலே ஓடி போய்ட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, அவனை வந்துட்டு ஏதாவது சிம்சிம் வந்து கிள்ளி வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, வேறு யாராவது கையில் தொட்டால் போதும் அவனுக்கு வந்துட்டு அது அலர்ஜி மாதிரி சிம்சிம் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி தான் போயிட்டு ஜஸ்ட்டு அவனை அப்படியே டே சிம்சிம் அப்படின்ட்டு யூனா அதை கையை வைக்க அவ்வளோதான் கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் ஐயோ என்ன இன்றைக்கி அழுகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க, ஏன்னா எப்போ தொடக்கூட மாட்டாங்க, அவனை தொட்டாலே அழுவான்ட்டு. இன்றைக்கி வந்துட்டு வெண்ணை போய் அவனை எடுக்க போய் அவனுக்கு அது வந்துட்டு நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சு போய் அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ உடனே வந்துட்டு பாத்தியாம்மா, நல்ல வேலை நீ போயிருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், போய் அவனை பார்த்துக்கோடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் சிம்சிமை போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கிறீங்க. அப்புறம் தான் அவன் கொஞ்சம் அழுகையாக அடக்கிட்டு தூங்கிட்டுருக்கான். ஸோ இதே மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு அவங்க 2-3 நாள் உங்களை அங்கேயே இருக்க வைக்கிறாங்க. ஸோ 4 நாள் ஆகிடுச்சு, இனிமேல் வந்துட்டு ஜின் வரல. ஸோ இன்றைக்கி நைட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்துட்டு சிம்சிமை பார்த்துட்டு வீட்டிலே தான் இருக்கீங்க. அந்த காட்டு இருக்குல்ல, ஸோ அவனை படுக்க வச்சுருப்பீங்களா, ஸோ அங்கேயே தான் நீங்களும் வந்துட்டு பக்கத்துலேயே படுத்துக்கிறீங்க, ஏன்னா கீழே வந்துடுவான்ல அதனால. ஸோ அங்கே படுத்துட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போர்வை எடுத்து நல்லா போற்றி தூங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் வந்துட்டு இப்போ வந்து ஜின் கரெக்டாக வராரு. ஸோ அந்த ஆண்டிக்கு தெரியும் இன்றைக்கி அவங்க ஜின் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு, ஆனால் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருந்துடுறாங்க. இப்போ ஜின் வீட்டுக்கு நைட் லேட்டாக தான் வராரு. ஸோ ஃப்ளைட்லேருந்து வரக்கு லேட் ஆகிருக்கும். ஸோ ஃப்ளைட்லேருந்து வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக அந்த ஆண்டி வந்துட்டு என்னப்பா சின்ன வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. வந்துட்டு சித்தி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, சிம் தூங்கிட்டானா அப்படின்னு கேட்கவும், தூங்கிட்டு இருக்கா பாப்பா, நீ படுத்து தூங்கப்போ அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சின்ன அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அங்கேருந்து கிளம்பி மேலே ரூமுக்கு வராரு. வந்து பார்த்தா ரூம் லைட் ஆஃப் பண்ணியிருக்கா. ஸோ அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வெளிச்சத்தில் வந்துட்டு என்ன தெரியுது அப்படின்னா, பக்கத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி பெட்ஷீட் போட்டு மூடி இருக்க மாதிரி தெரியுது. அவர் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, சிம்சிம் வந்துட்டு கீழே உருண்டு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சைடு தலகாணி வச்சுருக்காங்க போல். ஏன்னா நீங்கள் குட்டியாக தானே இருப்பீங்க, ஸோ பார்க்க தலகாணி வச்ச மாதிரி தான் இருக்குது, ஃபேஸ் ஃபுல்லாக மூடி தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ தலகாணி வச்சுருக்காங்க போல், ஒரு பக்கம் வச்சவங்க இன்னொரு பக்கம் வைக்காம விட்டுட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு போட்டால் அவன் கண்ணை முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஜின்னும் வந்துட்டு அப்படி இன்னொரு பக்கம் வந்து படுத்துக்கிறாரு. ஸோ அப்படியே தான் மார்னிங் வந்துட்டு நல்லா தூங்கிடுறாரு அவரும். ஸோ குட்டி பையன் இருக்காங்க, ஸோ அவனை ஹக் பண்ண மாதிரி தூங்கிடுறாரு. இந்த டைம் வந்துட்டு நல்லா விடியுது. ஸோ விடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் எந்திரிக்கல, ஜின்னும் எந்திரிக்கல, சிம்சிமும் எந்திரிக்கல.
இப்போ அந்த ஆண்டி தான் மேலே வராங்க. அப்படியே மேலே வந்து பார்த்தா ஆண்டி யூனாவும் அவங்களுக்கு செம்ம ஷாக்கு அண்ட் சர்ப்ரைஸாக இருக்குது. ஜாலியாக இருக்குது அவங்களுக்கு. அப்படியே யூனா தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போய் ஆண்டி கூப்பிட்டு வந்திருப்பா. அவள் வந்துட்டு அச்சோ இங்கே வாங்கக்கா, இங்கே வாங்க மேடம் சொல்லிட்டு கூப்பிட்டு வரா. என்னடி இப்படி கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா என்னன்னா சிம் நடுவில் படுத்திருப்பான். ஸோ ஜின் வந்துட்டு சிம் நீங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து ஹக் பண்ண மாதிரி படுத்திருப்பாரு. நீங்களும் அதே மாதிரி தான் சிம்மை ஹக் பண்ண மாதிரி ஜின்னி லைட்டாக பிடிச்ச மாதிரி படுத்துட்டு இருந்திருப்பீங்க அவரோட ஷர்ட்டை ஹோல்ட் பண்ணி. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி செம்ம க்யூட்டாக இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் இன்னும் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இதெல்லாம் க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு சிம்க்கு தூக்கம் தெரிஞ்சிருச்சு. அவன் வந்துட்டு அப்படியே தூக்கம் தெரிஞ்சு பார்க்குறான். நீங்கள் முன்னாடி அப்படியே இருக்கீங்க. ஸோ அவன் வந்துட்டு அப்படியே உங்களை கணத்தையெல்லாம் பிடிச்சி கீறிட்டு விளையாடிட்டு இருக்கிறான். அப்படியே தான் இங்கே ஜின்னுக்கு வந்துட்டு லைட்டாக தூக்கம் தெரியுது. அவன் சிம் அசைஞ்சிட்டே இருக்கிறனால தூக்கம் தெரியுது. அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. டேய் எஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இது பண்ணுறப்போ என்ன நினச்சிருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு தலகாணின்னு நினச்சி தானே அந்த பக்கம் உங்களே சேர்த்து பிடிச்சிருப்பாரு. ஸோ இன்னும் நான் டைட்டாக அந்த தலகாணின்னு நினச்சி இழுக்கிறாரு. இழுத்தா நீங்கள் ஒரு மாதிரி நெளியுறீங்க. அவருக்கு பயமாயிடுச்சு. என்னடா ஒரு மாதிரி நெளியுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சாரு கையெடுத்துட்டு. அப்புறம் பார்த்தா நீங்கள் அப்போ தான் போர்வி வந்துட்டு அப்படியே எடுக்கிறீங்க. ஃபேஸ்லேருந்து கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ போர்வி அப்போ தான் எடுத்துட்டு கொட்டாவி வேற விடுறீங்க. ஸோ இதை பார்த்து ஜின்னுக்கு செம்மையாக ஷாக்காக இருக்குது. ஏய் வயன் இங்கே எப்படி அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஏன்னா அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஆண்டியெல்லாம் இருந்துட்டு டேய் என்னப்பா ஏன் கத்துறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ தான் வெளியிருந்து வர மாதிரி. இல்லை சித்தி யூனாக்கா இது ஒயன் தானே இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ 4 நாள் போயிட்ட வெளியே சிம்சமை யார் பார்த்துப்பா, அவள் தான் நைட்டு பகலுமா இருந்து பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி இங்கே என்ன பண்ணிட்டுருக்கா, இங்கே தூங்கிட்டுருக்கிறா அப்படின்னு சொல்லவும், குழந்தை எங்கே தூங்குறானோ அங்கே தானே பிள்ளை தூங்க முடியும். அதுக்காக அவனை மேலே போட்டு அவன் என்ன வேறு பக்கமாக தூங்க முடியும், என்னடா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி கேட்குறாங்க. ஸோ சின்னந்துட்டு அது இல்லை நான் அது தெரியாமல் இங்கே தெரியாமல் வந்து தூங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. எதுக்குப்பா இப்போ பதட்டப்படுற, நீ என்ன கொலக்குத்தமாக பண்ண, படுத்து தூங்கணும் அவ்வளோதானே, இதுக்கு என்ன ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற, என்னதான் இருந்தாலும் நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. இங்கே ஜின்னுக்கு செமையாக ஷாக்காக இருக்குது. நீங்கள் அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சு நின்றுட்டு உங்களுக்கு இப்போ தான் டக்குன்னு தூக்கமே தெரிஞ்சிருக்கும். அப்படியே 2 பேரும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த ஆண்டி இருந்துட்டு சரிப்பா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ஜின்னுக்கு ஒன்றும் புரியல. நீங்களும் அப்படி தான் சார் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் நைட்டு வந்தேன் சாரி எனக்கு தெரியாமல் நீ இருக்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும், பரவாயில்லைங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை தப்பாக எடுத்துக்கல. சிம் நான் கூட்டு போட்டால் நீங்கள் பார்த்துக்குறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போனால் கூட போய்க்கோ அப்படிங்கிறாரு. ஓகே சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறதுக்கு இல்லை உடனே அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க சார் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போயிடுறீங்க. ஸோ சின்ன அப்படியே வந்துட்டு ஐயோ என்னடா பண்ணி வச்சுருக்க, அந்த பொண்ணாட கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருந்த தலகாணிலாம் நினச்சேன், ஆனால் தலகாணி மாதிரி தான் மெதுமெதுன்னு தான் இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அவருக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாரு, சி என்ன பேசிட்டு இருக்கிற ஜின் தப்பாக பேசாத, ஐயோ கடவுளே நான் தப்பாக பேசலை ஆனால் ஏன் எனக்கு தப்பாக புரியுது அப்படின்னு அவரே மண்டை போட்டு பிச்சுக்கிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டாரு. ஸோ அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆனதுக்கப்புறமா நீங்களும் போயிட்டு இன்னொரு ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து எல்லாம் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்க. ஸோ சிம்க்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஊட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஜின் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பார். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு சிம்ஸிமாக பார்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஆகுது. அந்த ஆண்டி என்னமோ வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு பார்ட்டி இருக்குது ஈவினிங், எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஆனால் நான் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லவும், பார்ட்டியே நான் வந்துட்டு உனக்காக தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்காகவா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஆமாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், அதனால் உனக்காக தான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ எங்கேயும் போகக்கூடாது இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆண்டி வேணாம் அதெல்லாம் ஜின்ஸாவுக்கு தெரிஞ்சால் தப்பாக இருக்கும், நான் இங்கே வேலைக்கு தானே வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீ சும்மா இருவாயன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் எதுவுமே உங்களுக்கு தெரியல, என்ன அவங்க பண்ணுறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல, நீங்கள் அது தெரியாமல் ஜிம் கூட விளையாடிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஈவினிங் ஆகுது. அப்படியே நைட் எல்லோரும் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க பார்ட்டிக்கு. ஸோ நல்லா கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க போல் சூப்பராக. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க சுற்றி ஜிம்க்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அந்த கலர் லைட்டெல்லாம் பார்த்துட்டு அவனெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான் கைத்தட்டி. ஸோ நீங்கள் அவனை தூக்கிட்டு நின்றுருக்கீங்க. ஸோ அந்த ஆண்டி வந்துட்டு உங்களை இந்த ட்ரெஸ் போட்டு வாடான்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஒயிட் கலர் சாரீ கொடுக்குறாங்க. அப்படியே கிளிட்டராக இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே, ஃபுல் ஸ்லீவ் ஓகேவா, அது ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நீங்களும் வந்துட்டு சரி ஓகே அவங்க கிஃப்ட் பண்ணுறதானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ அதை போட்டுக்கிறீங்க.
அதுக்கப்புறம் சிம்சிமுக்கு அவங்க ட்ரெஸ் கொடுக்குறாங்க. இது அவனுக்கு போட்டு விடுன்னு சொல்லிட்டு அவனுக்கும் அதே மாதிரி கிளிட்டராக இருக்குது ஒயிட் கலரில். ஸோ நீங்கள் அவனுக்கு அதை போட்டு விட்டுட்டு டேய் சிம்சிம் 2 பேரும் சேம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃப்ரீ ஹேரில் இருந்திருப்பீங்க. ஒயிட் கலர் சாரீ கிளிட்டராக இருக்கும். அவனை கையில் தூக்கியிருக்கீங்க. அவனும் வந்துட்டு ஒயிட் கலர் கிளிட்டரில் அதே ஃபேப்ரிக்கில் ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ அப்படியே நீங்கள் கீழே வரீங்க மேலேருந்து. ஸோ கரெக்டாக சின்ன வந்துட்டு வெளியேருந்து உள்ளே வருவார். ஸோ உள்ளே வந்ததுமே பார்த்தா எல்லோரும் வந்துட்டு அப்படியே உங்களையும் பார்க்குறாங்க, ஜின்னையும் பார்க்குறாங்க. கையில் குழந்த இருக்குது. ஸோ எல்லோரும் வந்துட்டு என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த ஆன்ட்டி எல்லாத்துக்கும் நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டு மருமகளை, அதுவும் இல்லாமல் ஜின் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. காலையிலேயே ஜின்னுக்கும் வந்துட்டு அந்த ஒயிட் கலர் கோட்டு தான் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ அவர் அத்தை போட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ 3 பேர் மேட்சிங்காக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு இங்கே நிற்க வைக்கிறாங்க. என்ன ஆண்டி எதுக்கு ஆண்டி என்னைக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லவும் வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உங்களை கூப்பிட்டு 3 பேர்த்தையும் பக்கத்தில் நிற்க வச்சிடுறாங்க. பார்க்க ஒரு கப்பல் ஃபேமிலி மாதிரி இருக்குது. எல்லோரும் வந்துட்டு சந்தோஷமாக கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆண்டியும் சேர்ந்து கிளாப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு யாருக்குமே ஒன்றும் புரியல. ஸோ ஜின்னு வந்துட்டு சித்தி என்ன இதெல்லாம் என்ன இது சடனாக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா நான் சொல்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே ஒரு ப்ரீஸ்ட் வராங்க. டக்குன்னு கூப்பிட்டு அவருக்கு மந்திரால ஏதோ சொல்லுவாங்கள்ல ப்ரீஸ்டெல்லாம் வந்துட்டு அது மாதிரி சொல்ல வச்சு கையில் ரிங்க கொடுத்து உங்கள் கையில் போட சொல்லிடுறாங்க. இங்கே ஜின்னுக்கு ஒன்றும் புரியல. சித்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக நிற்கிறீங்க. ஆண்டி என்ன இதெல்லாம் அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு நான் எல்லாமே யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் நான் இப்போ சொல்கிறத நீங்கள் 2 பேரும் செஞ்சே தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. அன்றைக்கி எடுத்திருப்பாங்கள்ல அதை தான். ஸோ 3 பேரும் அப்படியே நல்லா தூங்கிட்டு வந்திருப்பீங்கல்ல. ஸோ அதை தான் காட்டுறாங்க. இதை நான் எல்லாத்துக்கும் காட்டிடுவேன்ப்பா. அப்புறம் இதை காட்டி உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லா இருக்காது. நீங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. நானும் பார்க்குறேன். சும்மா நீ பாட்டுக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டே இருக்கிற. அந்த குழந்தை யார் பார்த்துக்குவா? அப்புறம் இங்கே பாருவா நீ உங்கள்கிட்ட நான் எத்தனை தடவை கேட்டேன் உனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி. நீ ஏதாவது சொன்னியா? எனக்கு பாய் ஃப்ரெண்டே வேணாம், என் லைஃப் நான் சிங்கிளாக வாழ போகிறேன் அப்படின்னு. நீ சிங்கிளாக வாழ்கிறதுக்கு ஏன் அப்படி தனியாக வாழணும்? நீ இங்கேயே சிங்கிளாக வாழ்ந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதாவது சிம்சிமை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சிம்சிமை பிடிக்கும் அதுக்காக அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் அம்மா அப்பா கிட்டலாம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பட உங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணமே பண்ணி வச்சிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த ஃபோட்டோக்காக 2 பேரும் பயந்துடுறீங்க, மாற்றிக்கிறீங்க. ஸோ கல்யாணம் ஆகிடுது. இது வந்துட்டு உனக்கு ஒரு மாதிரி என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் வந்துட்டு அந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு பார்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அந்த அன்றைக்கி அவங்களாம் போனதுக்கப்புறம் ஜின்னுக்கு சமக்கவும் ஆண்டி நீங்கள் இதுக்கு தான் இங்கே இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வேறு எதுக்கு இங்கே இருப்பேன்? எப்படி என் பிள்ளைய வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட நான் விடுவேனா? தனியாக நீ எத்தனை நாளைக்கு பார்த்துக்குவேன்? அவள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா தெரியுமா அவனை? எல்லாமே நான் வந்துட்டு உன் குழந்தைக்காக தான் பண்ணேன். இங்கே பாருமா ஒயன், நான் ரொம்ப செல்ஃபிஷாக முடிவெடுத்தனுக்கு நீ தப்பாக எடுத்துக்காத. ஆனால் உனக்கு சிம்சிமை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. உன்னால் அவனை விட்டுட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியல. உடம்பு சரியில்லைனா கூட நீ வந்துடுற. அப்போது நாளைக்கு நீ வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு போன அப்படின்னா உன்னை வந்து இங்கே வேலைக்கு விடுவாங்களா? இதே வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டா ஜின்னை திரும்ப அவங்க தான் அந்த பொண்ணு தான் உன்னை வந்து நீங்கள் அலோவ் பண்ணுமா? ஸோ நீங்கள் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறதா பெஸ்ட்டு. சிம்சிமுக்காக 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் பொட்டி படிக்கலாம் ஆல்ரெடி கட்டி வச்சுருப்பாங்க போல். ஸோ ட்ராலியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க நைட்டாக. ஏன்னா இதுக்கு மேலே இங்கே இருந்த ஜின் வந்துட்டு அவ்வளோதான், அவளுக்கு இருக்கிற கடுப்பில் எல்லாமே சடனாக நடந்துருச்சுல்ல. ஸோ அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியல. இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது டேஞ்சர்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி கிளம்பி போயிடுது. அப்போவே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. என்ன நடந்துச்சுப்போ அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஜின் வந்துட்டு சாரி அப்படிங்கிறாரு. சொன்னீங்க சார், சாரி சார், நான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மாற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறீங்க. ஸோ இவனா தான் அப்படியே வந்துட்டு முழிச்சிட்ருக்கா. போச்சு, இந்த அம்மா பாட்டுக்கு போயிடுச்சு, நம்ம தான் இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் அந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுல்ல. ஸோ ஒரு மாதிரி கலவர மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் வெட்டிங்கெல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிடுச்சு. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே தான் அவ்வளோ கலவரமாக இருக்குது. ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. இப்போ தான் பார்த்தா சாரா அத்தனை தடவை கால் பண்ணியிருக்கா. இவனோட இவ்வளோ கால் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கால் வந்துட்டு திரும்ப அவளுக்கு கூப்பிட்றீங்க. ஸோ கால் எடுத்து பார்த்தா அவள் வந்துட்டு பார்க்குறா. இப்போ தான் ஃபோன் எடுத்து பார்த்தா நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணி உங்களை பேச விடாமல் அவள் பாட்டுக்கு திட்டிகிட்டு இருக்கிறா. ஏய் கொஞ்ச நேரம் அமைதியாக ரெடி, திட்டாத, நான் சொல்கிறது கேளு அப்படிங்கிறீங்க. ஏண்டி நாயே, எப்படி போனால் அங்கேயே செட்டில் ஆயிடுவியா? திரும்ப வரதெல்லாம் தெரியவே தெரியாதா? என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? நைட்லேயும் வீட்டுக்கு வரதில்ல, பகல்லையும் வீட்டுக்கு வரதில்ல, அங்கேயே ஏதாவது இருந்துக்கலாம் முடிவு பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ நீங்கள் அப்படி இல்லை சாரா அப்படின்னு சொல்லவும் வேறு எப்படி, இனிமேல் அங்கேயே இருந்துக்கோ, வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போன வச்சிட்றா. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறமா அப்படியே நீங்கள் வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கவும் ஜின் வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறாரு.
நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறீங்க. இல்லை உனக்கு இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. எதுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த வெட்டிங் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு சொல்ல தெரியலை, ஆனால் என் சித்தி தப்பாக எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தோணலை. நானும் செல்ஃபிஸாக இருக்கேன்னு நினச்சிக்காத. நீ உன்னை தவிர சிம்சிம்மாய் வேறு யாராலையும் இவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியாது. அதனால தான் நான் கேட்குறேன். அவங்க அந்த ஃபோட்டோ காட்டுறதுனாலலாம் நான் உனக்கு ரிங்கை போட்டு கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ அவங்க சொன்ன விஷயம் எனக்கு வந்துட்டு புரியாமல் இல்லை. நீ தான் சிம்சிம்மை நல்லா பார்த்துக்கிறல்ல, உனக்கு நான் இங்கே நல்லா பார்த்துக்குறோம், ஹாப்பியாக இரு, உனக்கு பிடிச்ச மாதிரி இங்கேயே இரு, உனக்கு என்ன பிடிக்கிறோ அது எல்லாமே நாங்கள் செய்கிறோம். நீ உனக்கு ஓகேனா மட்டும் இரு, இல்லைனா கூட இந்த கல்யாணம் நடந்த மாதிரியே வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சிம் பற்றி இவ்வளோ யோசிக்கிறப்ப நான் யோசிக்க மாட்டேனா சார்? எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அந்த ஆண்டி சொன்னது கரெக்டு தான். வேறு யாராவது உங்களை கல்யாணம் பண்ணாலோ இல்லை நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணாலோ நாளைக்கு இவனை பார்க்க விடுவாங்களாங்கிறது டவுட்டு தானே. ஆனால் என்னால் இவனை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஸோ நமக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் சிம்சிமுக்கு அம்மாவாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ இங்கே ஜின்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் பரவாயில்லைங்க சார், ரொம்ப தேங்க்ஸ், என்னோடய சிம்சிமை எனக்காகவே கொடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும். எப்படின்னே தெரியும், அதாவது சொல்ல முடியாத ஒரு பாசம் அந்த மாதிரி இருக்கும். அதாவது நீங்களே பெத்த குழந்த மாதிரியே தான் ஒன்று நினைப்பீங்க, ஓகேவா? ஸோ அப்படி தான் நீங்கள் 2 பேரும் இதை பேசியிருந்துருப்பீங்க. இதை வந்துட்டு யூனா கேட்டுட்டு உடனே அந்த ஆண்டி கால் பண்ணி, மேடம் எதுக்கு நீங்கள் போனீங்க, நீங்கள் பயந்து போனதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க வெளியெல்லாம் எங்கேயும் போகலை, வீட்டு கேட்டுக்கு வெளியே வாட்ச்மேன் ரூம் இருக்குல்ல அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் எங்கே போகிறது, பயத்தில் வந்துட்டு அங்கே திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. மற்றபடி அவங்க வெளியே எங்கேயும் போகலை. ஸோ அங்கே தான் இருக்காங்க. இப்போ வந்துட்டு யூனா சொல்கிறா இந்த மாதிரியெல்லாம் ஆச்சு. ஸோ அவங்க 2 பேத்துக்குமே ஓகே தான், நீங்கள் சொன்னது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. சரி ஓகே, அப்போ நான் வந்த வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே கிளம்புறீங்க? அவள் சொன்னால் சிம்சிம்க்கு தான் நான் அம்மாவாக இருப்பேன்னு. இவரும் நீ சிம்சிம்க்கு அம்மாவாக இருக்குன்னு தான் சொன்னார். இவங்க 2 பேரெல்லாம் வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் எல்லாம் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லவும், ஐயோ அப்போ எனக்கு இன்னும் வேலை இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பொட்டி படிக்க எடுத்துகிட்டு திரும்ப கிளம்பி வாங்க, வாட்ச்மேன் ரூமில் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யூரா சொல்லவும், ஆமாம் இதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா சரிப்பா, நான் வந்துட்டு இந்த டைமில் எங்கே போகிறது, இன்னும் ஒரு மாதம் இங்கே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஜின் வந்துட்டு இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ நீங்கள் சிம்சிம்மை வச்சுட்டு அவங்களுக்கு தனி ஒரு ரூம் இருக்குது. ஸோ அங்கே தூக்கிட்டு போகிறீங்க. உடனே வந்துட்டு அந்த ஆண்டி வந்துட்டு எங்கே போகிற, அவனுக்கு அந்த பெட்டில் படுத்தா தான் தூக்கம் வரும், அங்கேயே போ, உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இதே மாதிரி தான் தினம் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் 2 பேர்த்துக்கும் எப்படி சொல்கிறது, ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிருக்கும். உங்களுக்குள்ளே அந்த ஆக்வர்ட்னஸ் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் மாற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5 வருஷம் ஆகுது. பார்த்தீங்க அப்படின்னா சிம் வந்துட்டு வளர்ந்துட்டான். ஸோ ஆல்ரெடி அவனுக்கு அப்போவே 2 வயசு, 1 வயசா 2 வயசு இருந்திருக்கும். ஸோ இப்போ 5 வயசில் அவனுக்கு 7 வயசு. பல் வேறு ஆடிட்டுருக்குது. அம்மா பல் ஆடுதுமா அப்படிங்கிறான். சொன்னீங்க, டேய் பிடுங்கிடாதடா, அதுவாக விலை வரைக்கும் விடு, நீ ஏன் பிடுங்கிட்டினா முளைக்காது, அப்புறம் ஒன்று ஓட்ட பல்லுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ வேணாம் நாளாக ஓட்ட வாயாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் சிரிச்சிட்டே சரி ஓகே அம்மாவுக்கு முத்தா கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 2 கணத்துலேயும் மாற்றி கிஸ் பண்ணிட்டு சிம்க்கு அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் அவனுக்கு கிஸ் பண்ணுறீங்க. ஸோ உடனே ஜின்னும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, அப்போது டேடிக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேடிக்கு தங்கச்சி பாப்பா தருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கை தூக்கிட்டு போயிடுறான். ஸோ ஜின்னு அப்படியே பக்குன்னு உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போ எதுக்கு சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி ஜின் கேட்கவும், உங்கள் பிள்ளை உங்களுக்கு முத்தா கொடுக்க மாட்டானா, போயிட்டு உங்கள் பொண்ணுக்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறீங்க. ஆக்சுவலாக அவன் பேக் எடுத்துகிட்டு போயிருப்பான், நீங்கள் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. சார் ஸ்கூலுக்கு போகிறாருல்ல, ஸோ அதனால தான் இவ்வளோ அலப்பற காலையில். ஸோ இந்த பக்கம் ஜின்னு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு.
அவருக்கு வந்துட்டு பொக்குன்னு ஆகிப்போச்சு. அவன் கிஸ் பண்ண மாட்டேன், நான் அம்மாவுக்கு மட்டும் தான் கிஸ் பண்ணுவேன்ட்டு போயிருப்பானா. ஸோ இந்த பக்கம் ஒரு மாதிரி பொக்குன்னு உட்காந்துருக்காரு. அந்த டைமில் பின்னாடி இருந்து ஒரு குட்டி குழந்தை அழகாக ஓடி வரா. ஸோ ஓடி வந்து கன்னத்தில் கிஸ் பண்ணுறா. ஸோ ஜின்னு அப்படியே சிரிச்சுட்டு அவளை அப்படியே தூக்கிக்கிறாரு. ஸோ தூக்கிட்டு சிமி அப்படிங்கிறாரு. அப்பா நான் உனக்கு முத்தா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணை ஃபுல்லாக கிஸாக பண்ணிகிட்ருக்கிறாக்கு. ஸோ இங்கே ஜின்னுக்கு மூச்சை விட முடியல. ஏன்னா அவள் ஃபேஸில் கிஸ் பண்ணுறங்கிற பேரில் ரெச்சு பண்ணிகிட்ருக்கிறா. ஸோ அவர் வந்துட்டு போதும் என்னோடய வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் ஃபேஸ் அப்படிங்கிறாரு. ஸோ அவள் ரொம்ப டர்ட்டி பண்ணிகிட்ருக்கா. கரெக்டாக நீங்களும் வந்துட்டு சிமி அண்ணாக்கு பஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உடனே அவளே அப்படியே குடுக்குன்னு ஓடி வரா. ஸோ ஓடி அது மாதிரி குட்டி குழந்தை ஒரு மாதிரி தான் ததுக்கான்னு ஓடி வரல. ஸோ அப்படி தான் ஓடி வரா. ஸோ ஓடி வந்ததுக்குமே கரெக்டாக நம்ம சிம்சிம் இருப்பான்ல. ஸோ சிம்சிம் வந்துட்டு அப்படியே கீழே முட்டி போட்டு உட்காந்துக்கிறான். ஸோ உட்காந்துக்கப்புறம் சிம்சிம்க்கு அழகாக க்யூட்டாக சிம்மி வந்துட்டு ஒரு கிஸ் பண்ணுறா. ஸோ கிஸ் பண்ணதுக்கப்புறம் சிம்மிக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டியில் பஸ்ஸில் ஏறி போய்க்கிறான். ஸோ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டார் சார். அதனால எல்லோரும் கிஸ் பண்ணி தான் அனுப்புவீங்க போல் உங்கள் ஃபேமிலியில். அந்த மாதிரி சிம்சிம் பாய் சொல்லிட்டு போகவும் சிம்மியும் வந்துட்டு சிம்சிம்க்கு பாய் சொல்லிகிட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறமா வேன் போனதுக்கப்புறம் நீங்கள் சிம்மியை தூக்கிட்டு வந்துடுறீங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜின் வந்துட்டு அப்படியே மூஞ்செல்லாம் போட்டு தொடச்சிட்ருக்காரு. ஏன்னா அவர் ஃபுல்லாக எச்சி பண்ணி வச்சுட்டு போயிருந்திருப்பா. ஸோ அப்படி தான் ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஆனதுக்கப்புறமா சிம்சிம் வந்துடுறான். ஸோ சிம்சிம் வந்ததுக்கப்புறமா எப்படி சொல்கிறது, 3 பேருமே வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே கிளம்பியிருப்பீங்க. கரெக்டாக கிளம்பி பார்த்தா காரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ பஞ்சர் ஆகிடுச்சு. எங்கேயும் போக முடியல. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அந்த அன்றைக்கி வேறு ஏதோ பார்ட்டின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு நைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பௌர்ணமி நாள் செம்மையாக இருக்குது. அப்படியே எல்லோரும் அந்த கிராஸில் உட்காந்துக்கிட்டு கார்டனில் உட்காந்துட்டு நீங்கள் வீட்லேயே வந்துட்டு எப்படி சொல்கிறது, பார்ட்டி பண்ணுற மாதிரி நிறைய கேண்டில் லைட்டெல்லாம் ஏற்றி வச்சு எல்லாமே இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா சின்ன ஆசையாக இருந்திருப்பான் பார்ட்டிக்கு போகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்புறம் கார் பஞ்சர் ஆனங்காட்டிக்கு போக முடியல. ஸோ அவன் பொக்குன்னு போயிடுவான்னு சொல்லிட்டு வீட்லேயே எல்லோரும் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு 4 பேரும் அழகாக அங்கே உட்காந்து சூப்பராக வந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகே டே, இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் டடா, எனக்கு அடுத்த நாளைக்கு போடுறதுக்கு ஏதாவது டைட்டில் கொடுங்க ப்ளீஸ், ஓகேவா? ஸோ டடா, சலங்க.